வேதாந்தா நிறுவனம் விதிகளை மீறி இருக்கலாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, வேதாந்தா நிறுவனம் விதிகளை மீறி இருக்கலாம், ஆனால் நாம் சில விடயங்களில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், சில இடங்களில் நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலையை மூடுவதற்கு 5 காரணங்களை உங்களால் காட்ட முடியுமா? அந்த ஆலையை மூடுவதற்கு 5 காரணங்களை உங்களால் காட்ட முடியவில்லை. ஆனால் மற்றொரு பக்கம் ஆலை குறித்து இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்வதற்கு 20 காரணங்கள் இருக்கு. அந்த ஆலையை மூடுவதற்கு உன்னால் 5 காரணம் சொல்ல முடியுமா? அந்த ஆலையை மூடுவதற்கு உன்னால் 5 காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு நீதியரசர் டி.ஒய். சந்திரசூட் கேட்கிறார். ஆனால் அந்த ஆலை செயல்படுவதற்கு, அந்த ஆலை தன்னுடைய தயாரிப்பை தொடங்குவதற்கு நீதிமன்றத்தால் 20 காரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக பேசி அந்த மக்கள் தரப்பிலிருந்து பேசக்கூடிய அந்த வழக்கறிஞருக்கு எதிராக கோபால் சங்கரநாதனுக்கு ஆஃப் பண்ணுற கோர்ட்டில் ஒரு சவுண்டான ஒரு கமெண்ட்டை, ஒரு பதிலை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். ஸ்டெர்லைட் நிறுவனம் நம்ம நாட்டின் சொத்து. ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்கள், காப்பர் தயாரிக்கும் நிறுவனங்கள் வெகு சில தான் இந்த நாட்டிலே இருக்குது, இந்த உலகத்திலே இருக்குது. அதில் ஒரு முக்கியம் வாய்ந்த நிறுவனம் ஸ்டெர்லைட் நிறுவனம். உலகின் காப்பர் தேவையை ஸ்டெர்லைட் நிறுவனம் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கு. தூத்துக்குடி சிப்காட் 1800 ஏக்கர். இந்த 1800 ஏக்கரில் 27 நிறுவனங்கள் ரெட் கேட்டகரி, அதாவது சிகப்பு கேட்டகரியில் இருக்குது. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை மட்டும் குறிவைத்து மூடப்பட்டுள்ளது. இது டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதம். மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் டி.ஒய். சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில் நிறுவனங்கள் குறிவைக்கக்கூடாது, ஒரு மாநிலத்தில் ஒரு தொழில் நிறுவனங்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு மாநில அரசு நினைத்தால் எப்படி அங்கே பல்வேறு நிறுவனங்கள் தொழில் துவங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ இது ஒரு சமிங்கையாக நான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் ஸ்டெர்லைட் நிறுவனம் செயல்பட வாய்ப்பு இருக்கோ, அதற்குண்டான ஒரு சமிங்கையாக கூட இது இருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கு. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஎம் மற்றும் சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள், நீரி போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யணும். ஸ்டெர்லைட் ஆலையால் உண்மையாலே மாசு ஏற்படுதா, ஸ்டெர்லைட் ஆலையால் நிலத்தடி நீர் மாசு அடையுதா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அதற்கு ஒரு தீர்வு காணணும். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்பட்ட விபரீதங்களுக்கும் அதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாசுகளுக்கும் என்ன இழப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த குழு தீர்மானிக்கணும், முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கு. இந்த குழுவை அமைப்பதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கு. அதாவது இந்த குழுவை அமைக்கும் போது தமிழக அரசுடைய அனுமதியை பெற்று, அவருடைய கருத்தை பெற்று, அவருடைய ஆலோசனையின் பேர் தான் இந்த குழுவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது நாளை உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் வழக்குடைய இறுதி விசாரணை நடக்க போது. இந்த நீதியரசர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பேச்சை பார்த்தால் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மேலும் தேர்தலுக்கு அப்புறம், பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே இந்த ஸ்டெர்லைட் ஆலை காப்பர் உற்பத்தி மீண்டும் அங்கு தொடங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில்? நீதியரசர் சொன்ன முக்கியமான தகவல்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. ஸ்டெர்லைட் 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் மற்றும் மக்களுடைய எதிர்ப்புக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டனர். அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் தான் ஆகிறது. ஸோ இந்த 6 வருடத்துக்குள் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு அந்த நிர்வாகம், வேதாந்தா குழுமம், அனில் அகர்வால் என்ற அந்த வேதாந்தா குழுமத்தின் தலைவருடைய மிகப்பெரிய ஒரு வக்கீல் குழு செயல்பட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்போது போயிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நீதியரசர் டி.ஒய். சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில அரசு ஒரு நிறுவனம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த மாநிலத்துக்கு எப்படி பல்வேறு நிறுவனங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டெர்லைட் நிறுவனம் நம்ம நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஸ்டெர்லைட் நிறுவனம் நம்ம நாட்டினுடைய சொத்து. காப்பர் தயாரிப்பில் ஸ்டெர்லைட் போன்ற மிகச்சில நிறுவனங்களை ஈடுபடுகின்றன. மேலும் உலகின் காப்பர் தேவையை பூர்த்தி செய்வதில் ஸ்டெர்லைட் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஒரு ஆதரவான ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. மேலும் முன்னணி அரசியல் பத்திரிகைகளும் அரசியல் ஊடகங்களும் அதைத்தான் அவர்களுடைய பத்திரிகையில் ஆன்லைன் பேஜ்லேயுமே சரி, ஆஃப்லைன்லேயுமே அதை விவாதித்திருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில்
இந்த ஸ்டெர்லைட் ஆலை வரக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் அந்த ஸ்டெர்லைட் ஆலை வர வேண்டும் என்று சொல்லியும் ஒரு சில குழுக்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஸ்டெர்லைட் ஆலை என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த நிறுவனம் வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படுதா, அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்படுதா அப்படிங்கிறத கண்டறிய ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு குழுவை அமைக்கணும். ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மேல தேசிய சுற்றுச்சூழல் ஆய்வு நிறுவனமான நீரி, அந்த நீரின் ஒரு அமைப்பு இருக்கு, NEERIன் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நீரி அமைப்பு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றை சேர்ந்த நிபுணர்களும், மேலும் தேசிய அளவில் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த சுற்றுச்சூழலை காப்பதற்காக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் செயல்பட்டு வராங்க. அவர்களையும் சேர்ந்து ஒரு 3 பேரை அதிலிருந்து எடுக்கணும். இந்த தேசிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு 3 பேரை அடித்து ஒரு குழுவாக அமைத்து அந்த குழு வந்து செயல்பட்டு ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த அறிக்கையில் அவங்க என்ன மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். நான் எந்தெந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கார். அதான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் எதை ஆய்வு செய்யணுங்கிறதே அவர் வந்து டிக்டேட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, தூத்துக்குடி போன்ற ஒரு பகுதியில் தாமிர உருக்கு ஆலை இயங்க முடியுமா, என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்து அந்த ஆலையை இயங்க செய்யலாம், தொழிற்சாலையின் மீது என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும், கடந்த காலத்தில் அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை செய்த விதிமுறைகளுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கலாம், அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனால் ஏற்பட்ட சுற்றுப்புற சூழல் பாதிப்புகளுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு கொடுக்கலாம், எவ்வளவு தொகை அளவில் எவ்வளோ கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் விதிமீறல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு என்ன வழிமுறை, என்ன அதை பாதிப்பு ஏற்படுத்தினா அதை தடுப்பதற்கு என்ன வந்து நம்ம வந்து வழிமுறைகள் செய்யணும், அதையும் சொல்லுங்கள். மேலும் இவற்றை ஆய்வு செய்து இந்த நிபுணர் குழு வந்து ஒரு அறிக்கையை வெளியிடணும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நம்ம இதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழு எப்படி செயல்படணும்னு ஒரு வரைமுறை கொடுத்துருக்கார். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக காப்பர் ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏனென்றால் வேதாந்தா நிர்வாகத்தின் தரப்பிலும் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இப்போது எலெக்ஷனை ஒட்டி திறந்தால், ஏன்னா தூத்துக்குடியில் வந்து திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுறாங்க, இப்பொழுது திறந்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அது கருதப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஆலை செயல்பட எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 95% வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசு வந்து முழு ஆதரவு கொடுக்குது இந்த ஆலை இயங்கணும் அப்படிங்கிறது. மாநில அரசு கடுமையாக எதிர்க்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்ததற்கு அப்புறம் அதை கண்டிப்பாக செயல்படுத்தி தான் ஆகிடும். ஏன்னா அல்டிமேட் வந்து உச்சநீதிமன்றம் தான். ஸோ அவர்கள் ஒரு குழுவை அமைத்து ஒரு உத்தரவை கொடுத்தார்கள் என்றால் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அறிக்கையை செயல்படுத்துவதில் தான் வந்து உச்சநீதிமன்றம் முனைப்பாக இருக்கும். அதை ஒட்டித்தான் அவருடைய தீர்ப்பும் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குழு என்ன அறிக்கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நாளை இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்குடைய இறுதி விசாரணை, அதற்கப்புறம் தீர்ப்பு தான் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு இந்த வழக்குடைய இறுதி விசாரணை February 20 உச்சநீதிமன்றத்தில் வருது. மேலும் தலைமை நீதிபதி பேசிய பேச்சுக்களை தான் நம்ம இங்கே மிக முக்கியமான பேச்சாக பார்க்குறேன். அவர் தலைமை நீதிபதி திரு DY சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு நீண்ட நெடிய பேராகிராஃபாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்கள் பார்த்தே நான் அதை வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சொத்தினை நாடு இழக்கக்கூடாது. அதே சமயம் வேதாந்தாவினை சில நிபந்தனைகளின் கீழ் நாம் இயங்க செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். மேலும் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்றால் எந்த நிறுவனம் உங்கள் மாநிலத்தில் வந்து தொழில் தொடங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மக்களின் உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே சமயம் தொழில் வசதிகளும் இழக்கப்படக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகளும் இழக்கப்படக்கூடாது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தலைமை நீதியரசர் DY சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது தமிழக அரசு சார்பில் வாதிட்ட தமிழக அரசு வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழு அமைக்கும் போது கண்டிப்பாக தமிழக அரசுடைய ஒத்திசைவை பெற்று தமிழக அரசுடைய அனுமதியை பெற்று தான் நீங்கள் இந்த முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா இந்த ஆலை நிர்வாகம் இதற்கு முன்பு மாநில அரசுடைய உத்தரவுகள் எதையும் மதிப்பதில்லை, தாண்டோண்டித்தனமாக செயல்படக்கூடியது. மாநில அரசுடைய உத்தரவுகளை மதிப்பதில்லை, எல்லளவு கூட மதிப்பதில்லை. இந்த குழுவை நீங்கள் அமைப்பதற்கு முன்பு எங்களுடைய அனுமதியை கண்டிப்பாக பெற்று செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் தரப்பிலும் ஒரு வழக்கறிஞர் குழு வந்து மக்கள் தரப்பிலும் வச்சிருக்காங்க. அந்த தரப்பில் வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை நீங்க ஒரு பொருளாதார அந்த ஆலை செயல்படுவதனால பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் சுற்றுச்சூழல் மாசுபடைந்திருக்கு, நிலத்தடி நீர் மாசடைந்திருக்கு, அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை, அதை நீங்க ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆகையால் இந்த
ஆலை செயல்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக அந்த மக்கள் சார்பிலிருந்து வாதிடக்கூடிய நீதி வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அதற்கு இந்த மக்கள் தரப்பிலிருந்து பேசிய இந்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணனுக்கு அப்புறம் அதற்கும் வந்து நீதிபதி DY சந்திரசூட் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆலையை மூடுவது, அதாவது ஒரு ஃபேக்டரியை மூடுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிது. ஆனால் பொதுமக்களின் நலனோடு சேர்த்த ஒரு வழியைத்தான் நாங்கள் பரிந்துரைக்க விரும்புகிறோம். அதாவது நாங்கள் இந்த ஆலை வரணும், அந்த ஆலை வந்து சுற்றுச்சூழலை மாசடை செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. பட் ஆனால் அந்த ஆலையை வந்து ஒரு நிபந்தனைகளுக்குள்ளே செயல்பட வைக்கணும். அந்த ஆலை சுற்றுச்சூழலையும் பாதிக்கப்படாத வகையில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கு ஒரு மானிட்டரிங் ஒரு டீமை வச்சு அந்த ஆலையை செயல்படுத்தணுங்கிற சொல்கிறார். ஸோ அவருடைய பார்வை என்ன அப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, அதாவது தலைமை நீதிபதி DY சந்திரசூட்டுடைய பார்வை என்னென்னா, அந்த ஆலையை கொண்டு வரணும், அந்த ஆலையை ஒரு நிபந்தனைக்குள் ஒரு மேற்பார்வை குழு அமைத்து அதை மானிட்டர் பண்ணி பக்காவாக மானிட்டர் பண்ணி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறது அவருடைய கமெண்ட்டுகள், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேருந்து எனக்கு தெரியுது. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தூத்துக்குடியை சேர்ந்த உள்ளூர் மக்களுக்கு எதிராக இந்த விவகாரத்தில் நம்பிக்கை வர வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். அந்த நம்பிக்கையை மாநில அரசாங்கம் தான் உருவாக்க வேண்டும். அதேபோல் நீதிமன்றத்தின் உத்தரவு இன்னும் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த உதவும். மாநில அரசு ஒத்துழைத்தால் தான் எந்த நிறுவனமும் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற வார்த்தையை 2வது முறையாக பதிவு பண்ணுறாரு. ஸோ மேலும் அதற்கு அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் தரப்புலேருந்து அந்த ஆலை வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்க மக்கள் தரப்பில் வரக்கூடிய அந்த வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் என்ன சொல்லிடுறாங்கன்னா, 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த நோட்டீஸையும் அதில் குறிப்பிட்டிருந்த சுற்றுச்சூழல் விதிமுறைகளையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இவ்வளோ விதிமுறைகள் மீறி இருக்காங்க, திரும்பவும் எதுக்கு வந்து நீங்கள் குழு அமைத்து திரும்ப அந்த ஆலை செயல்படணுங்கிற விதத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதியரசர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு கோபமடைந்த தலைமை நீதியரசர் திரு DY சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதனை ஏற்காத நீதிபதிகள், நாம் ஒன்று பனானா ரிபப்ளிக் கிடையாது, நாம் சட்டத்தின் விதிகளால் ஆளப்படுகிற குடியரசு. வேதாந்தா நிறுவனம் விதிகளை மீறி இருக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, வேதாந்தா நிறுவனம் விதிகளை மீறி இருக்கலாம், ஆனால் நாம் சில விடயங்களில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், சில இடங்களில் நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலையை மூடுவதற்கு 5 காரணங்களை உங்களால் காட்ட முடியுமா? அந்த ஆலையை மூடுவதற்கு 5 காரணங்களை உங்களால் காட்ட முடியவில்லை. ஆனால் மற்றொரு பக்கம் ஆலை குறித்து இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்வதற்கு 20 காரணங்கள் இருக்குது. அந்த ஆலையை மூடுவதற்கு உன்னால் 5 காரணம் சொல்ல முடியுமா? அந்த ஆலையை மூடுவதற்கு உன்னால் 5 காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு நீதியரசர் DY சந்திரசூட் கேட்கிறார். ஆனால் அந்த ஆலை செயல்படுவதற்கு, அந்த ஆலை தன்னுடைய தயாரிப்பை தொடங்குவதற்கு நீதிமன்றத்தால் 20 காரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக பேசி அந்த மக்கள் தரப்பிலிருந்து பேசக்கூடிய அந்த வழக்கறிஞருக்கு எதிராக கோபால் சங்கர் நாராயணனுக்கு ஆஃப் பண்ணுற கோர்ட்டில் ஒரு சவுண்டான ஒரு கமெண்ட்டை, ஒரு பதிலை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். சரி, இந்த தலைமை நீதிபதி இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்கார். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் வரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல நம்ம 95% சொல்லியிருந்தோம், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 100% ஸ்டெர்லைட் ஆலை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுவதற்கான வலுவாக காரணங்களை வந்து நீதி அரசர்கள் முன்வைத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வழக்கு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இறுதி விசாரணைக்கு வருது. ஸோ இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் திமுகவுடைய முக்கிய வாரிசு கனிமொழி போட்டிடுறாரு. இந்த வழக்கு தேர்தல் எதிர்வொலித்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஸோ அதனால் தற்காலிகமாக எனக்கு தெரிந்து இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு அப்புறம் மே மாதத்திற்கு அப்புறம் தான் இதற்கு உண்டான தீர்ப்பு வரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் பதிவு பண்ணுறேன், வேதாந்தா குழுமத்தின் சார்பாக தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலையை திறப்பதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பு வந்து மே மாதம் அல்லது ஜூன் மாதம் கண்டிப்பாக வெளிவர வாய்ப்பு இருக்குது. தலைமை நீதிபதியுடைய வாதங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது அப்படிங்கிறது 95% உறுதியாகிவிட்டது. தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை தன்னுடைய உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மேலும் இது தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 13 மக்கள், ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு பெண்லாம் 18 வயதில் வாயில் சுட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த குடும்பம் இன்னும் பெரிய அளவில் தவித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 பேர் தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள். அவர்களுடைய மாண்பு, அந்த ஸ்டெர்லைட் ஆலை வரக்கூடாது, தன்னுடைய சமூகம், தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் ஒரு சுத்தமான
காற்றை சுவாசிக்க வேண்டும், ஒரு சுத்தமான சூழ்நிலையில் இருக்கணும்னு சொல்லி அவர்கள் போராடினாங்க. பட் அவர்களுடைய போராட்டம், அவர்களுடைய உயிர் மாய்த்து, அவர்களுடைய விலைமதிப்பில்லாத அந்த உயிரை இழந்தாங்க. ஸோ அது வெறும் காற்றில் சென்று கரைந்து விடுமா அப்படிங்கிறது தெரியலை. மேலும் நடக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள், நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள், தலைமை நீதிபதியுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் அடிப்படையில் நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டுவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அந்த மக்கள் கையில் தான் இருக்குது. அவர்கள் தான் அதை மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். தலைமை நீதிபதியுடைய கருத்துக்கள் ஸ்டெர்லைட் ஆலை ஏன் மூடி வைத்திருக்க வேண்டும், அதை திறப்போம், அதனால் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், இந்தியாவுடைய காப்பர் தேவையை பெருமளவில் ஸ்டெர்லைட் தான் பூர்த்தி செய்கிறது. கிட்டத்தட்ட 36% ஸ்டெர்லைட் தான் பூர்த்தி செய்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இப்பேற்பட்ட பலம் வாய்ந்த ஒரு காப்பர் ஆலையை சும்மா பூட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது. அந்த ஆலை தொடர்ந்து செயல்பட வைக்கணும். அந்த ஆலைக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதித்து தீவிரமாக அந்த ஆலையை கண்காணிப்பு செய்து அந்த ஆலையை செயல்பட வைக்கணும். நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரமும் உயரணும், வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தலைமை நீதிபதியுடைய சந்திரசூட் அவர்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தன்னுடைய காப்பர் உற்பத்தியை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்தவுடன் கண்டிப்பாக தன்னுடைய உற்பத்தியை துவங்கும் என்பதில் 100% மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இது தூத்துக்குடி மக்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடியவர்களுக்கு ஒரு பேரிடியாகத்தான் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.